சிறகடிக்க ஆசைசரிகள்ல அடுத்த வர எபிசோட்ல மீனா கிட்ட ரோகிணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு மீனா. நான் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஆண்டி கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதா சொல்லி நான் உங்களை தப்பு தப்பாக பேசிட்டேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா ரோகிணி? நீங்கள் அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா அத்தை உங்களை கண்டிப்பாக மன்னிச்சிருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆனால் மாமா கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக மாமா எனக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பல மடங்காக அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, நான், அவர், ஸ்ருதி, ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்கள் புருஷங்கிட்ட உண்மையாக இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுடைய புருஷனும் உங்களுக்கு உங்கள் பக்கம் தான் நிற்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை என்னங்க ஏற்றுக்கிறது? அவங்களே தன்னால் உங்களை ஏற்றிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக பொய் சொல்லியா இந்த கல்யாணம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. மீனா, தயவு செஞ்சு யார்கிட்டேயும் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க. மனோஜ் என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரோ அந்த வார்த்தையை வச்சு தான் கிரிஷ் என்னோட பையன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, இப்படி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணும். தயவு செஞ்சு அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாது. எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு, சாரி ரோகிணி, என்னால் எந்த எந்த ஒரு உதவியும் என்னால் பண்ண முடியாது. நான் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.